உனக்கெல்லாம் படிப்பே வராது அப்படின்னு ஸ்கூலை விட்டு துரத்துறாங்க. ஆனா அன்னைக்கு தெரியாது அந்த ஒரு பையனால தான் இந்த உலகம் முழுக்க வெளிச்சம் வரப்போகுதுன்னு. எஸ், குட்டி ஸ்டோரி வித் தாமஸ் ஆல்வா எடிசன். 1847ல யுஎஸ்ஏல பிறக்கிறாரு தாமஸ் ஆல்வா எடிசன். அவங்க ஸ்கூல்ல ஒரு லெட்டரை கொடுத்துட்டு இதை போய் உங்க அம்மாட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அம்மாட்ட கொடுத்தோடனே அந்த லெட்டரை படிச்சுட்டு ரொம்பவுமே கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த எடிசன் அப்படி அந்த லெட்டர்ல என்னமா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளை ரொம்ப புத்திசாலியான பிள்ளை, எனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எங்க ஸ்கூல்ல வசதி கிடையாதுன்னு வேற ஒரு ஸ்கூல்ல சேர்த்துருங்கணும் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட எடிசன் ரொம்பவுமே மோட்டிவேட் ஆகி படிக்க ஆரம்பிக்கிறாரு. 1879ல பல்ப் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறாரு. இது மூலியமா உலகம் எங்க இவருடைய புகழ் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அவங்க அம்மா படிச்ச அந்த ஒரு லெட்டர் இவர் கண்ணில் தெரியுது. அந்த லெட்டரை எடுத்து இவர் படிச்சு பார்த்து கண் கலங்குறாரு. அப்படி அந்த லெட்டர்ல என்னதான் எழுதிருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களுடைய பையன் மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறான், இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க, அப்படி இல்லைன்னா வேற ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதியிருக்கு. இதை படிச்ச எடிசன் கண் கலங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் தான் இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னும், இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்றாரு.